வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்க தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்த 5 விஷயங்களை பயன்படுத்தினால் நாம் கண்டிப்பாக முன்னேற்ற முடியும், மேம்பாடு அடைய முடியும் என்று பார்த்தோம். அதில் 4 வழிகளை மிக விளக்கமாக ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இன்று 5 டேக் ஆக்ஷன், பி கன்சிஸ்டன்ட், நடவடிக்கை எடுப்போம் மற்றும் நிலையானதாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது. நடவடிக்கை எடுத்தல், ஆக்ஷன் வேணும் நமக்கு இப்போ நடவடிக்கை என்ன எடுக்க போகிறோம்? முதல்ல நடவடிக்கையில் திட்டமிடுதல், பிளானிங். எப்பயுமே பார்த்திங்கன்னா சரியாக திட்டமிடலைன்னா கண்டிப்பாக அந்த வேலை சரியாக முடியாது, இல்லை நமக்கு ஒரு டென்ஷனில் உண்டி விடும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காது. எப்பயுமே பார்த்தோம்னா ஒரு திட்டமிடணும். அது எங்கன்னா ஒரு சின்ன ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு டூர் போகிறதா இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அனைத்திற்குமே பிளானிங் மிக அவசியம். ஸோ திட்டமிடுதல் கண்டிப்பாக இருக்கணும். 2வது சிறிய படிகள், அதாவது ஸ்மால் ஸ்டெப்ஸ். நம்முடைய நோக்கம் பெரிதாக இருக்கலாம், அதை அடையக்கூடிய வழிகள் சின்னதாக தான் இருக்கணும். சின்ன ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கணும். சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிற என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்க முடியும். 2வது மனதில் ஒரு சோர்வு வராது. ஏன் சோர்வு வராதுன்னா வெற்றி கண்டிப்பாக நம்மளால் வெற்றிகரமாக முடியும் நம்ம எடுத்த நடவடிக்கை. அதனால் சின்ன ஸ்டெப்பாக எடுத்து பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறது. 3வது நேரத்தை மேலாண்மை செய்தல், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளவு மணி நேரத்தை நான் இதற்காக நான் செலவழிப்பேன். நான் பிஹெச்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெய்லி கண்டிப்பாக குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது நான் என்ன செய்வேன், என்னுடைய சப்ஜெக்டை எடுத்து அதாவது நான் பார்ப்பேன். அது 10 நிமிஷங்கிற 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது நான் பார்ப்பேன். சரி, நான் 10 நிமிஷம் பார்த்ததனுடைய விளைவு, 10 நிமிஷம் நான் கூடுதலாக பார்த்துருப்பேன். அவருடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 2வது வருஷம் அந்த நேரத்தில் 2 வருஷத்தில் நம்ம என்ன செய்யலாம், சப்மிட் பண்ணலாம். அந்த 2 ஆண்டுகளில் நான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய தீசிஸை சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் ஏன்டே கேட்குற உண்டு, என்ன சார் திடீர்னு பார்த்தா டூர் போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா இங்கே இருக்கீங்க, எப்படி சார் உங்களால் முடியுதுமாங்க? ஸோ பியூர்லி டைம் மேனேஜ்மெண்ட். எனவே நேரத்தை மேலாண்மை செய்வோம். இது எல்லாமே ஆக்ஷன். 2வது பார்ட்டு பி கன்சிஸ்டன்ட்னு சொன்னோம் இல்லையா, நிலையானதாக எப்படி இருக்கிறது, ஒழுங்குமுறை, ஒரு டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும், எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்ய முடியும். உதாரணத்துக்கு அதுக்கு என்னுடைய எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, கல்லூரி முதல்வராக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இருக்கும் பொழுதும் காலையில் 3வது மணித்துளியில் கண்டிப்பாக கிளாஸுக்கு போயிடுவேன். 3rd hour தான் நான் கிளாஸ் இருக்கும். இப்போ கல்லூரியில் எல்லாருக்குமே தெரியும், சார் இந்த நேரத்தில் என்ன செய்வார், கிளாஸுக்கு போயிடுவார், ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, இல்லை மற்ற நேரத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ இந்த 2வது மணித்துளியோட இறுதியிலே என்னை பார்க்க வர்றத யோசிப்பாங்க, இல்லை சார் சத்தம் போடுவாங்க, கிளாஸுக்கு போகிற நேரமாக இருக்கும்ட்டு. அப்போ எந்த ஒரு பணியை நான் அந்த நேரத்தில் வச்சுக்கிட மாட்டேன், வகுப்புக்கு போகிறது மட்டும்தான். இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷமும் கரெக்டான டயத்தில் என்னால் என்ன செய்ய முடிஞ்சு, கிளாஸுக்கு போக முடிந்தது. ஒரு ஒர்க்கை இந்த நேரத்தில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். 2வது மனதளவில் உறுதியாக இருத்தல். சேலஞ்ச் வரும், சேலஞ்சை நம்ம எப்படி இருக்கணும், ஈஸியாக ஃபேஸ் பண்ணணும். ஐ கேன், என்னால் அதை முடிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், இந்த பணியை என்னால் எளிதாக நிறைவேற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு தேவை. ஸோ மனசளவில் நமக்கு என்ன இருக்கணும், உறுதியாக இருக்கணும். 3வது தொடர்ச்சியான முன்னேற்றம். தொடர்ந்து நம்மகிட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கா, நேற்றுக்கு இன்றைக்கி நம்ம முன்னேறி இருக்கோமா,
அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். மாட்டை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் செய்த வேலையில் இப்போ நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், டெய்லி 2 ஹவர்ஸ் படிக்கிறேன், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா மார்க்கில்? ஒரு மாணவன் அதை பார்க்கலாம். ஒரு தொழிலில் ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக செய்கிறோம், அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது? இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், நம்மளுடைய சேல்ஸ் கூடி இருக்கா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரீச் ஆகிருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இது இருந்தாலே நாம் என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கை மேம்படும். வள்ளுவர் அவர்கள் 598வது குறளில் மிக அருமையாக சொல்லியிருக்காரு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நீரார் அஞ்சனர் சான்றோருக்கு அஞ்சல். உண்மையான சான்றோர்கள் எந்த ஒரு சவால்களுக்கும் அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத இதோடைய விளக்கம். காடு மலை எது குறுக்கிட்டாலும் அவர்களால் என்ன செய்ய முடியும், அந்த வழியில் போகவே முடியும். எந்த சவாலையும் அவரால் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த சவாலையும் சமாளிக்க முடியும். ஒரு சின்ன ஸ்டோரியில் பார்க்கலாம். ராணி ஒரு யங் கேர்ள் வந்து ஒரு மலை சார்ந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்க்குறாங்க, ஒரு பெரிய பாறை இருக்குது, அதுலேயே தண்ணி ஒடியாந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பள்ளம் இருக்குது, அது பாறையில் பள்ளத்துலேயே அது ஒடியாந்துக்கிட்டு. ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா அவ்வளோ பெரிய பாறை, அது அப்படியே அந்த இடத்துல மட்டும் வலு வலுன்னு ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஹஸ்பண்ட் பாபுகிட்ட கேட்குறாங்க, இது என்ன, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. அங்கன்னைக்குள்ளே இருந்த அந்த ஊருக்கார் ஒரு தாத்தா வந்து பார்த்துட்டு, பாப்பா இது வந்து தண்ணி ஸ்லோவாக தான் விழுது, ஆனால் தொடர்ந்து விழுது கொண்டே இருக்கிறது. இந்த பாறை வந்து இப்படி தான் இருந்துச்சு, ஒரே பாறையாகத்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்தாலும் தொடர்ந்து விழுகிறதுனால இந்த பாறையையும் அது அரித்து விட்டது. அந்த இடத்துல இந்த தண்ணி தொடர்ந்து வர்றதுனால, கன்சிஸ்டண்ட்டாக வர்றதுனால அந்த இடத்துல ஒரு பள்ளம் உருவாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்ன தெரியுது, எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கணும்ல, ஒரு வெள்ளம் வரணும் வச்சு இல்லை, தொடர்ந்து சிறிய அளவிலான முயற்சி இருந்தால் நம்முடைய லட்சியத்தை அடையலாம் அப்படிங்கிறத இதோடைய கருத்து. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறணும் மேம்படணும் அப்படின்னா 5 விஷயங்கள் முக்கியம். 1, செட் கிளியர் கோல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் தம். நம்முடைய நோக்கத்தை முடிவு செய்யுங்கள், நம்முடைய என்ன கோலை முடிவு செய்யுங்க, அதில் எதெல்லாம் ஸ்டெப்ஸு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்க. 2வது, டெவலப் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். நல்ல பழக்க வழக்கங்களை என்ன செய்யணும், நம்மகிட்ட வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். 3வது, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். நம்மளை சுற்றி என்ன இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும், சுற்றி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்களாக இருக்கணும். 4வது, எம்ப்ரேஸ் எ க்ரோத் மைண்ட் செட். வளர்ச்சி அடையக்கூடிய மாதிரி நம்முடைய மைண்டு வந்து என்ன செய்யணும், ஆக்கி கொள்ள வேண்டும். 5, இன்னைக்கு பார்த்த டேக் ஆக்ஷன் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். அதாவது ஆக்ஷன் இருக்கணும், அதே சமயம் தொடர்ச்சியான நிலையான ஒரு முன்னேற்றம் இருக்கணும். இது இருந்தால் நம் வாழ்க்கையில் பொற்காலமே மிஞ்சும். எனவே நம் வாழ்க்கையை இன்று முதல் மேம்படுத்துவதற்கு இந்த 5 வழிகளை பயன்படுத்தும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.